வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா எல்லாத்தையும் அசால்ட்டாக விஜய் கார்த்தி ரூமில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி ரூமையே ரெடி பண்ணுறாங்க. அப்போ தான் கார்த்தி உள்ளே வராரு. இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு விஜயை கேட்க, ஏன் எனக்கு இந்த ரூமுக்கு வர உரிமை இல்லையா, நான் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இதெல்லாம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு வெளில போ அப்படின்னோடனே, எதுக்காக நான் வெளியில் போகணும், நீங்கள் தான் எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க, நான் இந்த தாலி என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்லேயும் சரி இந்த குடும்பத்துலேயும் சரி உங்ககிட்டேயும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, புரியுதா அப்படின்னு விஜய் கேட்டோடனே, அப்படியா, உனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக பிருந்தா கிட்டே போய், பிருந்தா ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பிருந்தா கேட்கும்போது, நீ வாயேன், நீ எதுவும் பேசாமல் நீ இப்போ சைலண்ட்டாக என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தது பிறகு விஜய் இவளை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பிருந்தாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, இவ தான் என்னோடய ஒய்ஃபு, முதல்ல நீ இங்கேருந்து வெளியில் கிளம்பு அப்படின்னு தான் இனிமேல் இந்த ரூமில் இருப்பா, நீ இங்கே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டே உன்னை வெளியில் அனுப்புகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னோடனே, ஓஹோ அப்படியா, வாங்க பார்க்கலாம், நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள், எனக்கு மட்டும் அநியாயமாக நடக்குது, நான் இப்போவே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வள்ளி என்ன தான் கார்த்தி உங்ககிட்ட பிரச்சனையாகவே இருக்குது, விஜய் சொல்கிறது தான் கொஞ்சம் கேட்டால் என்ன, ஏன் அவளை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோன்னொன்னே விஜய் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் இந்த ரூமை விட்டு வெளியில் போகணுமா, பிருந்தா அவங்க இருப்பாங்களாம் பிருந்தாவோட அப்படின்னு சொன்னோன்னே, என் நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்க, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு கார்த்தி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, நான் கரெக்டாக தான் செய்கிறேன், இவ தான் இந்த குடும்பத்தையும் உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ராமச்சந்திரன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க.